ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து இட்லியிலேயே இன்னொரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு இட்லி செஞ்சு சொல்லி காமிக்கிறேன். ரவா இட்லி. ரவா இட்லி வந்து நம்ம கடையிலலாம் இப்போ வாங்கி சாப்பிட்றோம். இதுக்கு வந்து அரிசி ஊற போட்டு அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1 கப்பு ரவைக்கு இந்த கப்புக்கு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இது வதக்கிறதுக்கு வந்து நெய், எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. இது வந்து சோடா பைகார்பனேட்டு. இதுவும் மோரும் கலக்கிறதுக்காக. இது வந்து உப்பு, மல்லித்தழை வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். ஆமாம். இப்போ வந்து இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து ரவையை வறுத்துருவோம். சரியா? மஞ்சத்தூள் வந்து வேணும்னா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வேண்டாம். அது இட்லின்னா நமக்கு ஒயிட்டாக இருந்தால் தானே பிடிக்கும். இது வந்து நம்ம ஒரு நாள் ஊற வைக்கணும், அரைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுல்ல. ஈஸியாக செய்யலாம். நல்லா இது தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி சாப்பிட்டா நல்லா இருக்கும். சீக்கிரம் உடனே செய்யக்கூடியது. ஒரு நாள் முழுக்க ஊற வைக்கணுங்கிறது கிடையாது. ஆனால் நம்ம அந்த ஆட்டி அரைக்கிற மாதிரியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் இது ஒரு சுவையாக இருக்கும். அப்படி தான் நம்ம சொல்லணும். இது ஒரு சுவை. கடலைப்பருப்பு போட்டு நல்ல கலரு ப்ரௌன் கலராக கோல்டன் கலர் வரட்டும். அந்நேரம் முந்திரி பருப்பு போடுவோம். ரவா இட்லி வந்து நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் வந்து கடை இட்லியை விட நம்ம சாஃப்டாக நல்லா செஞ்சிடலாம். ஆனால் ரவா இட்லி நமக்கு செய்ய வராதே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் தான் நம்ம ரவா இட்லி கடையில் வாங்குகிறோம். சரி, அதை வீட்டில் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நம்ம செஞ்சபோது சூப்பராக வந்தது. சரி, அதை பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணிக்கிடுவோம். நமக்கு நல்லா வந்தது. பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை ஒரு அளவாக தான் போடணும். இஞ்சிலாம் நிறையா போட்டுறாங்க. ஆயில் கடிப்படும். ரவையும் போட்டு வறுக்கலையும் போட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும் இல்லையாம்மா? வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இது வந்து 2 கரண்டி தயிர். அதில் வந்து இப்போ இந்த இது நான் மெஷர்மெண்ட் காமிக்கிறேன். தண்ணி ஊற்றி மோராக்கிடணும். நல்லா பீட் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு பீட் பண்ணாதீங்க, தெரியா நிற்கும். 2 ஸ்பூன் தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க. இதில் இருக்கிற மெஷர்மெண்ட் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு வறுக்கட்டுமா? நல்லா வறுக்கட்டும். இந்த மோர் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி நம்ம இதில் 300 ml தண்ணி ஊற்றிருக்கு. 300 to 350. ஆமாம். இதில் வந்து இந்த மோரில் வந்து இந்த ஆப்பத்தோட போட்டுட்டு இது நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு அதை வந்து இதில் ஊற்றி அது ஆறுனதுக்கப்புறம் ஊற்றணும் இல்லையாம்மா? வறுபட்டுருச்சு. அது நல்ல வாசம் வருது. நான் இன்னும் கொஞ்சம் கூட வறுவடக்குன்னு பார்க்குறேன். சரி, நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வறுபட்டுருச்சு. நான் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் தான் நம்ம கரைக்க போகிறோம். அதனால் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்ச நேரம் ஆறுறதுக்கு விட்டுறேன். ஆறுனா பிறகு மோரை போடுங்க. சிம்பிள் வேலை தான். ஆனால் வந்து இது உடனே செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும், அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறுன அப்புறம் இதை ஊற்றிட்டு அப்புறம் இட்லி சட்டியில் ஊற்றிடுறேன். நம்ம வறுத்துட்டு இந்த பவுலில் கொஞ்சம் விரிச்சு விட்டதுனால ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிருச்சு. நல்லா ஒரு இந்த மாதிரி வாய் அகலமான இப்போ இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா இதுலேயே நம்ம சோடாப்பு போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது தண்ணியை இந்த மோரை ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க.
ஊற்றவா? இல்லை இந்த இப்படி இருக்குல்ல, இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மோர் தேவையாக இருந்ததுன்னா போதும் போதும். கொஞ்சம் இது வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் இட்லி பாத்திரத்தெல்லாம் வச்சு அது தண்ணிலாம் ஊற்றி ரெடி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லையாம்மா? இந்த 5 நிமிஷம் ஊறினதுக்கு நான் ஏற்கனவே நான் முதல்ல ஊற்றின மோரை விட இன்னும் கொஞ்சம் ஊற்றிருந்தேன். அப்புறமும் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குல்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நிகழ்த்தி ஆகிறதுன்னா நல்லா அளந்து ஊற்றிக்கலாம். அந்த இட்லி ஊற்றுற அளவுக்கு இருக்கிற மாதிரி ஊற்றிக்கிடணும் இல்லையா? இட்லி தட்டில் ஊற்றி இந்த நாங்கள் துணியை வச்சு ஊற்றுறோமே, துணி இல்லாமல் ஊற்ற வேண்டாமா ஆண்டி அப்படின்னு கேட்காதீங்க. அப்படியும் ஊற்றலாம். எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த குக்கர் தட்டுனா அந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கோங்க. இல்லை உங்களுக்கும் வந்து உங்கள் அம்மா மாதிரியே துணி வச்சு தான் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒயிட் கர்ச்சீஃப் வச்சுருந்தீங்கன்னா அதை நனைச்சி அதை இது மேலே வச்சு நல்லா நான் 5-6 நிமிஷம் வேக விட்டுருக்கேன். என்ன வெந்துருச்சான்னு பார்த்துக்கிடுவோம். வெந்திருக்கும். நம்ம எதுக்கும் இப்படி இதை ஒட்டாமல் இருக்குல்ல, லேசாக தண்ணி தெளித்து இதை எடுத்துடலாம். எடுத்துடலாம்.